திமுக விசிக கூட்டணி உறவில் என்னதான் நடக்கிறது என்று தொடர்ந்து கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இந்நிலையில் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை என்று திருமாவளவன் கூறினாலும் மக்கள் நலன், கட்சி நலன், கூட்டணி நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது இந்த பிரச்சினைக்கு தொடர்புள்ளி வைத்திருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரவீன் வழங்குகிறார் தகவல்களை. செய்தியாளர் பிரவீன், எந்த பிரச்சனையும் தங்கள் கூட்டணிக்குள் இல்லை என்று சொல்கிறார்கள், சிக்கல் எழவில்லை, இனி எழாது என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அடுத்து அவங்க நடந்துக்கிறத பார்த்தோம்னா மீண்டும் சிக்கல் எழுந்து விட்டதோ என்ற தோற்றத்தை தான் கொடுக்கிறது. என்ன நடக்கிறது திமுகவிற்கும் விசிகவிற்கும் இடையே? உங்கள் பார்வையில் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. பூங்குழலி, தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய 2 விவாத பொருட்கள், முக்கியமான விவாத பொருட்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று திமுக விசிக இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது என்கின்ற ஒரு கருத்தும், தமிழ்நாட்டில் அடுத்த துணை முதலமைச்சர் யார் என்கின்ற ஒரு விவாதமும் இருவேறு கருத்துக்களாக இருந்தது. எதிர்க்கட்சியினருக்கு தீனி போடும் விதமாக இந்த 2 விவகாரங்களுமே இருந்தன. துணை முதல்வர் பதவிக்கு உதயநிதியை தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கும் ஒரு எதிர்வினையாற்றிக் கொண்டிருந்தனர். அதே சமயம் திமுகவிற்கும் விசிகவிற்கும் இடையே உறவில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழலில் ஏதோ ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க பார்க்கிறார் என்கின்ற ஒரு விவாத பொருள் இருந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வெளிநாட்டிலிருந்து முதல்வர் வந்தவுடன் விசிக தலைவர் திருமாவளவன் அவரை நேரடியாக சந்தித்து எங்களுக்குள் எந்த ஒரு உரசலும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் அவர் கூறியிருந்தார். இவ்வாறான சூழலில் வியூக வகுப்பாளரும் விசிகவிற்கு வியூக வகுப்பாளரும் துணை பொதுச் செயலாளரும் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவின் சமீபத்திய கருத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் மீண்டும் ஒரு அழுத்தமான விவாத பொருளை ஏற்படுத்தியது. அதாவது துணை முதல்வர் விவகாரம், திமுக விசிக இடையிலான அந்த உறவு விரிசல், இந்த 2ஐயும் இணைக்கும் விதமாக அவர் பேசிய விவகாரம் என்பது ஒரு பூதாகரமானது. அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவிலிருந்து வந்தவர்கள் துணை முதல்வர் பதவிக்கு வரும்போது 40 ஆண்டு கால அனுபவம் கொண்ட எங்கள் தலைவர் வருவது எந்த தவறும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். இதற்கு பல்வேறு விதமான ஏற்புடையதல்ல என்கின்ற ஒரு மனநிலையில் விசிகவின் முக்கிய நிர்வாகிகள் கூறிய கருத்தையே நம்மால் பார்க்க முடிந்தது. திமுக எம்பி ராசா என்ன கூறியிருந்தார் அப்படின்னா, விசிக தலைவர் திருமாவளவன் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பார்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூறியிருந்தார். விசிக தலைவர் திருமாவளவன் என்ன பதில் கூற போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் மௌனம் காத்து வந்த சூழலில் கோவை விமான நிலையத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது ஒரு தகவலை கொண்டார். மீண்டும் அவர் அழுத்தமாக சொல்றது, திமுகவிற்கும் விசிகவுக்கும் இடையே உறவில் எந்த ஒரு விரிசலும் இல்லை, தொடர்ச்சியாக நாங்கள் பயணிக்க தான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். ஆனால் ஆதவர்ஜுனா கருத்து தொடர்பாக வினவிய போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கட்சியின் முன்னணி தோழர்களுடன் இது குறித்து உயர்மட்ட கட்சி நிர்வாகிகளுடனும் பேசி இது தொடர்பாக என்ன நடவடிக்கை அல்லது முடிவு என்பது எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தொடர்ச்சியாக இந்த விவகாரம் பேசு பொருளாகவே இருக்கக்கூடிய சூழலில் சென்னை விமான நிலையத்தில் கோவையிலிருந்து சென்ற பிறகு அங்கேயும் இந்த ஒரு கருத்தையே கூறியிருந்தால், கட்சியின் முன்னணி தோழர்களுடன் பேசிய பிறகே வியூகம் என்பது என்ன விவகாரம் என்பது இந்த விவகாரம் குறித்து பேசப்படும் என்று சொல்லியிருந்தார். அக்டோபர் 2ஆம் தேதி மாநாடு, விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு நடக்கக்கூடிய சூழல், அந்த மாநாட்டில் பேச்சுகளில் இது எதிரொலிக்குமா என்கின்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் ஒரு கருத்து இருக்கிறது. அவர் வியூக வகுப்பாளருமாகவும் இருப்பதால் ஆதவர்ஜுனா இந்த பிரச்சனைக்கு வேறு ஏதேனும் கருத்துக்கள் மூலம் முடிவை எட்டப்படுமா அல்லது அவர் மீது வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிய வந்துவிடும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.